அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவநெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமின்றக பரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏரா நிலை மிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள்ளறிவாய் இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திரு நிலையும் அறிவே என உணர்ந்தே இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல்
அணைத்து கொள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா பரமனோ முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும் தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன் தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன் தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன் இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் எப்பேறு பெற்ற பின்னர் இன்னும் வேறென்ன வேண்டும் எப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு ஏதியதே முழுமை இன்பபூற்றாய் நிறைந்த இறைவா இறைவா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 வாழ்க வளமுடன். வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன்
அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தவசார்ந்தவர்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நான் யார். நான் யார் என்னும் பின்னா நல்லுயிர்ப்பறிவிற்கு நானகம் பாவமாம் உருகிய நாட்டத்தில் நான் பேரறிவாகும் நற்றவாழ்வினில் நான் பேரறிவாகும் நற்றவாழ்வினில் நான் முழுமை பெற நறிவில்லாமை பொருள். அன்பு சார்ந்த செல்வர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன என்று ஒருவர் அறிய விரும்பினால் முதல்ல நான் என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்பது நாம் அனைவரும் எடுத்தெடுப்பில் என்ன நினைத்துக் கொள்கிறோம், அது உடல் என்று நினைக்கிறோம். இன்னும் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த உடலும் உயிரும் சேர்ந்த இயக்கம் என்று நினைக்கிறோம். அப்ப உயிர்தான் நான் என்றும் சொல்லுகிறோம். அது ஏன் உயிர்னு பெயர் வைந்தது என்றால் உயிர்த்தல் என்ற சொல்லில் இருந்து அது உயிர்னு வருது. அது உயிர்த்தல்னா என்ன அர்த்தம்? மூச்சு எடுத்து விடுதல், பிரீத்திங் தான் உயிர்த்தல். அதனாலதான் உயிரை வாங்காதேன்னு நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பதில் மூச்சை வாங்காதப்பா, மூச்சை வாங்குறேன்னு கேட்பாங்க. தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு. ஆக இங்க மூச்சு தான் உயிருங்கிற பொருள்ல வருகிறது. இதைத்தான் இந்த பாடல்ல முதல் வரியில நான் என்று வினாவினால் நல் உயிர்ப்பு என்று அறிவிற்கு தோன்றுகிறது பலருக்கு என்று பொருள். அங்க நல்லுயிர்ப்புன்னு வார்த்தை இருக்குது. உயிர்த்தல் மூச்சு விடுதல். பிரீத்திங் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உடல் உயிர் சேர்ந்த இயக்கம் என்று கொள்ளலாம். அப்போ அதுதான் நான் என்று கருதுவது இது ஒரு வகை. அப்புறம் அடுத்த நிலை, நான் யார் தெரியுமா, இல்ல என்ன நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க என்று வினா எழுப்பும் பொழுது அந்த நான்கிற சொல் இருக்கு பாருங்க. அத்தாரிட்டேட்டிவா ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு நான் சொல்றோம்ல, அப்ப அந்த நான்கிற சொல் ஆணவத்தின் குறியீடு, ஆணவத்தின் குறியீடு அந்த சொல். அதனால்தான் நான் அகம்பாவமாம்னு சொல்றேன். இந்த நான் என்ற சொல், நான் அகம்பாவம்னா என்ன பொருள்? நான் என்று அதிகாரமாக பேசும் பொழுது இந்த நான் என்பது
அகம்பாவத்தின் குறியீடு. இந்த அகம்பாவம்ங்கிறத நம்ம ஊர்கள்ல இவன் ரொம்ப அகம் பிடிச்ச ஒண்ணு சொல்லுவோம். அதுக்கு அதுக்கு அடையாளம் என்னங்கிறத அடுத்தால சொல்லுவோம். குறுகிய நாட்டத்தில். குறுகிய நாட்டம்னா என்ன அர்த்தம்? நாட்டம்னா கண்ணையும் பார்வையையும் குறிக்கும். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை என்று திருமூலர் சொல்லுவார். அப்ப நாட்டம் என்பது பார்வை, குறுகிய பார்வை, அதாவது சுயநல பார்வை. தன் பண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டன்பான் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டான் என்று பாரதிதாசன் இந்த கடுகு உள்ளத்துக்கு, இந்த குறுகிய நாட்டத்திற்கு நல்ல விளக்கம் சொல்லுவார். அதைத்தான் நாம் யான் எனது என்று நாம் சொல்லுவோம். யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. நான் என்று அதிகாரத்தால் வருவது அகப்பற்று. நமக்கு உடைய பொருள்கள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம், அது வேணும் இது வேணும், அது புறப்பற்று. ஆக இந்த ஆணவம் இருக்கிறது அல்லவா, அந்த ஆணவம் இருந்தால் அந்த நான் என்பது குறுகிய நாட்டமாக நின்று கொள்ளும், அது விரிவடையாது. இந்த உலகம் எவ்வளவு பெரியது, பிரபஞ்சம் அதை விட பெரியது, அதனும் பெரிதினும் பெரியது பரவலி. அப்படியானால் எது பெரியது என்றால் இறைநிலைதான் பெரியது. இது எப்ப தெரியும்? தவம் எடுத்தா தான் தெரியும். தவம் எடுக்க தொடங்கினாதான் உள்ளுக்குள்ள ஆராய்ச்சியே தொடங்கும். அப்புறம்தான் நான் என்ற ஆராய்ச்சி வருது. அந்த கேள்வி எப்ப வருது? தவத்துக்கு வந்த பிறகுதான் அந்த கேள்வியே வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ச்சி பண்றது இல்லை. ஆகையினாலதான் இதையெல்லாம் உணர்ந்த பெரியவர்கள் தன்னை அறிந்தொழுகுவார் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவர் தன்னை காட்டுவார் என்று பம்படி சித்த பாடுவார். தன்னை அறிந்தால் தான் என்ற அகம் அடங்கிவிடும், மறைந்துவிடும். இல்லை என்றால் அது விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆணவம் மறைந்து அறிவு பெருகணும்னா என்ன செய்யணும்னா இறைவன் தான் பெரியவன் என்பதையும் உணர்ந்து கொள்ளவே. அதனாலதான் இறைவனுக்கு பெரியவன் என்று முன்னால பெயர் வைத்தார். முந்தையவர்கள் எல்லாம் உணர்ந்துதான் இருந்தாங்க. சிவன் கோயிலுக்கு பேரு, எங்க ஊர்ல ஒரு சின்ன கோயில் உண்டு, சிவன் கோயில். அது சிவன் கோயில்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய கோயில்னு சொல்ல. ஆனா அந்த கோயில்ல உள்ளுக்கு ஒரே ஒரு பிரகாரம் தான், அதாவது சுற்றாலை, நடுவுல கருவறை, அதை சுத்தி ஒரே ஒரு சுற்றாலை தான். ஆனா கோயிலை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. எங்க ஐயா போறீங்கன்னா, ஐயா பெரிய கோயில்ல போய் சாமி கும்பிட போறேன் அப்படின்பா. அது ஏன் இந்த மாதிரி வந்ததுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆராய்ச்சி. அதுக்கு ஒரு தீர்வு சிலப்பதிகாரத்துல கிடைச்சது. இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் சிவன் கோயிலை தரிசிக்க போகிறான். அப்பொழுது பிறவா யாக்கை பெரியோன் கோயில் என்று அதை சுட்டுகிறார். பெரியோன் கோயில் என்பதைத்தான் நம்ம ஊர்ல பெரிய கோயில்னு ஆகி போச்சுங்கிறது எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. கோயில் பெருசல்ல, இறைவன் தான் பெரியவன். இது தவத்துல இருக்கும்போதுதான் இது தெரியும். சரி, இப்ப தவத்துல இருந்தாச்சு. இப்ப என்ன நடக்கிறது? தவத்துல நாம் அறிவை அறிகிறோம். அறிவை அறிந்து கொண்டு இப்ப நான் என்ன ஆகிறது? தவத்துல போகும்போது நான் என்ன ஆகிறது? நான் பேரறிவாகும் நற்றவீனில் என்று சொல்கிறார். அது என்ன நான் பேரறிவாகும்? நான் என்பது பேரறிவு நிலையை எய்தும் அர்த்தம். தவத்துல அகத்தவத்தால் படிப்படியாய் அந்த அலைகளை குறைத்து கொண்டு வரணும். அப்போ டெல்டாவுக்கு போகணும், அலை நிலை 1 போகணும். அப்போ போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அது பேரறிவாக மாறும். அது வரைக்கும் அப்ப எப்படி இருக்கும்? நான் சிற்றறிவாக இருக்காத அர்த்தம். நான் பேரறிவாக ஆகும். இந்த நான் என்பது எப்பொழுது சிற்றறிவாகிய நான் பேரறிவாகும் என்பது அதன் பொருள். நான் பேரறிவாகும்னா எப்படி பொருள் சொல்லணும்? சிற்றறிவாகிய நான்
பேரறிவாக மாறும். எப்போ? தவ ஆழ்வினில். ஆழ்வுன்னு சொல்லிட்டார். தவத்துல ஆழ்ந்த நிலை எது? அது டெல்டா நிலை. அதான் நற்றவ ஆழ்வின். சாதாரண தவம் இல்லை, நல்ல தவம் பண்ணணும். ஆழ்ந்து நின்றால் அப்பொழுது இந்த பிராக்ஷன் என்ன செய்யும்? முழுமையை நோக்கிய பயணத்தை நெருக்கி கொண்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமா போகும். போன உடனே என்ன ஆகும்? நான் முழுமை பெற நலிவில்லாமை பொருள் முடிக்கிறார். அப்ப முழுமை பெற்ற உடனே தான் மெய்ப்பொருள் நிலைக்கு வர முடியும். அப்ப அது வரைக்கும் நான் என்பது அறிவுதான். அறிவேதான் நானவே ஐயமின்றி தேர்வும், அதுவேதான் புலர்க்கையிலே அலைமனம் என்று அறிவோம். அறிவதனின் இருப்பிடமோ அடுத்த மறைபொருளாம் அதினுண்ம பரமானு அந்த விண்துகளின் நடுப்பையும், அது பரமானின் மையம்னு சொல்லி. ஆக நான் என்பது அறிவுதான். இப்ப நான் என்பது அறிவுனா அப்ப நான் இறைவனா என்றால் இல்லை. அப்ப எப்படி கொள்ள வேண்டும்? நான் என்பது பிராக்ஷனல் கான்சியஸ்னஸ். அதான் நான் பேரறிவாகும். பேரறிவா கொஞ்சம் கொஞ்சம் வரணும், அப்புறம் முழுமை பெறணும். அப்பதான் ரெண்டும் சொல்லியிருக்கேன். பேரறிவாக மாறி மாறி வந்து கடைசியில் டோட்டலா மாறும். ஆக நான் என்பது இறைநிலைதான் நான் என்று இருந்த போதிலும் இரண்டு நிலைகளே அது இருக்கிறது. ஒன்று பிராக்ஷனல் ஸ்டேட், பிராக்ஷனல் கான்சியஸ்னஸ், அடுத்து டோட்டல் கான்சியஸ்னஸ். ஆக இந்த ரெண்டு நிலையில தான் நான் இயங்குகிறது. நான் என்பது அறிவு, மெய்ப்பொருள் தான். நான் மெய்ப்பொருள் நேரடி அப்படி சொல்ல முடியாது. மெய்ப்பொருளின் பின்னம். இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம அனைவரும் பின்ன நிலையில தான் இருக்கிறோம். ஆகையினால நம்ம இறைவனாக மாறுவதற்கு டோட்டலை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். தினமும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்தல் ஆகும் சொல்லிட்டாரா? அப்போ தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து இருந்தா நிறைநிலைக்கு வரும். அப்ப நிறைநிலைக்கு உயர்ந்தா அது வரைக்கும் பிராக்ஷனல் ஸ்டேட்ல என்ன நடக்கும்? பிராக்ஷன்ல இருக்கும் பொழுது அந்த அறிவு புலன் வழியாக சென்று அது வேண்டும் இது வேண்டும் என்று உணர்ச்சி நிலையிலே இருக்கும். அதாவது டிமாண்ட் ஸ்டேட்ல இருக்கும். எப்பொழுது அதுக்கு ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். அப்போ நீங்க முழுமை பெற்றோங்கிறதுக்கு என்னையா அடையாளம்னா, நீங்க சப்ளை லெவலுக்கு எப்போ உயர்கிறீர்களோ, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று பிறருக்கு அளிக்கக்கூடிய வள்ளல் நிலை வர வேண்டும். கற்றதையும் பெற்றதையும் கற்றதையும் பிறர்க்கு அளித்தல். இது எப்போ வரும்? இந்த சிந்தனை, பிறர்க்கு அளிக்கிற சிந்தனை தவத்துல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த பிராக்ஷன் டோட்டாலிட்டியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர நகர தன்னிடம் இருப்பதை பிறர்க்கு அளிக்கவும், பெற்ற கல்வியை பிறர்க்கு வழங்கவும், பொருள்களை அள்ளி அள்ளி வழங்கவும். இப்ப சிகாகோ மனவளக்கலை என்ற அறக்கட்டளைக்கு திருக்கோயில் அமைக்க போறீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. எப்போ? அந்த இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கும் தொடர்பு எப்ப ஏற்படும்? தவத்துல இருந்து முழுமையை நோக்கிய பயணம் போனால்தான் அந்த ஈகை குணம், வள்ளல் குணம் வரும். ஏன்னா இறைவன் வள்ளல், இறைவனுக்கு தான் வள்ளலாருன்னு பேர். அதான் ராமலிங்கருக்கு விட்டுருக்கு. ஆக நாம வாரி வழங்கும் நிலைக்கு வந்து விடுவோம். ஆக தன்னை அறிவோம், தலைவனை அறிவோம், தன்னலம் மறப்போம், பிறர்க்கென வாழ்வோம் என்பது கருத்து. இந்த நிலையில அந்த அறிவை மொழி வரும்போது நலிவில்லா மெய்ப்பொருளை ஏன் சொன்னார்? அங்க குறை இல்லைன்னு அர்த்தம். போதிலா அமுதே குறைவிலா நிறைவே என்பார் நாளைக்கு. அப்ப குறைவிலா நிறைவு எப்படி இருக்கும்? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே நமக்கு இங்க ஒழிக்க முடியாத ஆண்டாள் நாச்சியார். குறைவொன்றும் இல்லாத கோவிந்த, இறைவனுக்கு குறைவு கிடையாது. அதுதான் நலிவில்லா மெய்ப்பொருள் என்று மகான் எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த குறைவில்லாத நிறைவை எய்தி எப்பொழுது நாமளும் மகிழ்ச்சியோடு இருப்போம். பெற்றதையும் கற்றதையும் பிறர்க்களித்து நாம் இறைநிலை உணர்வோடு என்றும் நிகழ்வோம் என்று கூறி
உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கோதையம்மா, அப்பாவை வாழ்த்து சொல்லுங்க. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் அப்பாவிட்ட கேட்கலாம். நமக்கு நேரம் இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான ஒரு விளக்கம் அப்பா கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ள போய் தைச்சது எது அப்படின்னு சொன்னா, குறுகிய நாட்டம், அந்த பார்வையை மாத்திக்க சொல்லி சொன்னாங்க. குறுகிய பார்வையா இல்லாம பரந்த பார்வையாக. அதே போல இறுதியா ஒண்ணு சொன்னாங்க, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். இத இரண்டையும் வேற வேற பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாம ஃபிராக்ஷனா இருக்கிறோம், சோ நம்ம டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டோட்டாலிட்டி இஸ் தேர், அது நமக்கு சப்ளை பண்ணுதுன்னு. ஆனா அப்பா சொன்ன விட்டு ஒண்ணு புரிஞ்சுது, நானே ஃபிராக்ஷனா இருக்கிற வரைக்கும் டிமாண்ட் பண்ணுவேன், நானே டோட்டாலிட்டி ஆயிட்டேன்னா நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். இது நான் சரியா புரிஞ்சிருக்கேன்னா அப்பா தான் எனக்கு பதில் சொல்லணும். எனக்கு இந்த புரிதல் எனக்கு வந்தது. சிறப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, அப்ப இரண்டும் வேறு வேறு அல்ல. இல்லை இல்லை. அப்ப குணநல பேரு பெறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நான் ஃபிராக்ஷன்ல இருந்து போறேன். முழுமை பேரு அப்படிங்கிறது டோட்டாலிட்டி. எஸ் எஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நிறைய அதுவும் நீங்க இந்த பிறவா யாக்கை பெரியோன் சொன்னீங்க இல்லையா, தென்காசியில கூட அந்த கோயில பெரிய கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. நிறைய கோயில் இருக்கும், அந்த கோயில மட்டும் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஓ, அது பெருசு, அதனால இப்படி சொல்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பிறவா யாக்கை பெரியோன் அப்படிங்கறது அந்த இறைநிலையதான் சொல்றாங்க இல்லையா. அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, ஆனா அவர் தான் எல்லாமாக இருக்கார் அப்படிங்கிறத நீங்க சிலப்பதிகாரத்துல இருந்து சொன்னீங்க. எவ்வளவு கோட்டு கொடுத்தீங்க. ஐயோ, என் ஞாபகம் வச்சுக்க முடியல. நான் திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் கேட்டுட்டு நிறைய கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா அப்பா வாழ்த்துவாங்கய்யா. வாழ்க வளமுடன். அதாவது புலவர் ஐயா அப்பான்னு சொல்றோம். அவங்களோட அந்த மார்கழி மாதம் 30 நாளும் கேட்டது. அப்புறம் ஒரு முறை அப்பாவோட முழுமையான ஸ்பீச் ஒண்ணு நாங்க இதுல கேட்டோம். அவ்வளவு அருமையாக அந்த ஒரு குரல்ல தெளிவு, அந்த பாடல்கள்ல ஒரு உறுதி, மகரிஷி மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு, அவரோட வழியை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை நெறி அத்தனையும் அவங்களோட ஸ்பீச்ல தெரியும். ஆனா இப்ப வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு சிறப்பாக, இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அப்பா மூலமாக சுவாமிஜியோட பாடல்களுக்கான ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சமைக்கு இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்றோம். இது போல இன்னும் பல பல ஞான களஞ்சியங்களை எங்களுக்கு நீங்க சொல்வதற்கு இறையருளும் குருவருளும் உங்களுக்கு என்றும் துணை நிற்க வேண்டுகிறோம் அப்பா. வாழ்க வளமுடன். இது சிறப்பானது ஒரு உரை வழங்கின புலவர் ராஜாராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலமும் மனவளமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி வளர வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைந்து அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றியப்பா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்.
நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். ஒத்தவர் பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Anita Amma, do you want to share, Amma? Amma, I would like to get the poem, Amma. If someone else can do it, I'll meanwhile I'll take the poem, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Yes, Esachilamaya, do you want to share, Ayya, regarding Nanyar? வாழ்க வளமுடன். இல்லம்மா, carry on, Amma. I'll listen. Okay, வாழ்க வளமுடன். Shanti ji, Amma, do you want to share, Amma? One minute, Amma. Be blessed by the divine. Until then, I'm searching for the poem. Whether I could see it. Wait and see. be Mama, blessed. I couldn't find out the point. Okay, Amma, do you want to share about who am I? Who am I is that is Nanyar Tattvam. Here, the divine itself is present in all creatures, both animals and our human beings. Aham Brahmasmi, we used to say Aham Brahmasmi. To know about the divinity in our body, we have to practice meditation. By doing meditation, we can recognize them. At once it won't come. That is, we can recognize the divinity in ourselves. By doing meditation, first the priority is the ego should go up. That is not another. That is that ego should. We should overcome the ego. If this ego is overcome, we can feel the divinity in our body. And so, doing meditation, we can feel the divinity, and doing Duryadhina down, we just go into the absolute. So, the Nanyar Tattvam is nothing but the divinity in our us. By doing meditation, introspection,
we can feel the divinity in our life. That's all my understanding. Excellent, Amma. Thank you so much, Amma. Very clearly you have given the explanation, like by doing the meditation practice only, we can realize ourselves. So while we are realizing ourselves, the ego will vanish. So by doing the Duryadhita meditation, more it will help us to get rid of the ego. The ego is nothing but the material pleasure and the authority, the power, pleasure, and sensorial pleasure. Like all those things are leading us to lead the life with ego. So by doing the meditation, especially the Duryadhita meditation, we can realize ourselves and also get rid of the ego. Thank you so much, Ma. Thank you. Yeah. Do anyone want to share your views? Be blessed by the divine. Listen to Aya's speech today. Aya was also saying the same thing. By only when we start practicing the meditation, we can think, the individual will be coming to the thinking of realizing who am I. So for that, he'll be keep doing meditation. Through that, we'll traveling inward. So we are the fraction of the totality. So by doing the meditation, the fraction is merging with the totality. So what is the totality is nothing but the omnipresent, omniscient, and so with that, the totality is when the individual reaches that level, only the charity mind will be there. The totality's nature is supplying to the fraction, right? So this, when the fraction consciousness doing the meditation, it's merging with the totality. So when we reach that level, that is the mind frequency level will be reaching that 1, 2, 3, that speed. In that condition, the individual will be only thinking of giving, whatever he or she, like the knowledge or the wealth, properties like that. Every time the thinking will be about helping others, giving to others, will be in that supplying mode, which is nothing but the nature of the totality. That is what I understood today. And also, like Shantiji Amma was saying, that when we are in that fractional mindset, we'll be going behind the material pleasure and the sensorial and power. All those things will be the priority. But when we are merging with the totality, the mindset merging with it by doing the meditation, we'll be in the mindset of giving to others or helping to others. Be blessed by the divine. There's one more minute. If anyone wants to share your views, you can please. Arulaya, do you want to share, Aya? Aya? Anita Ma? I was trying to find the Kavi Amma. That's okay, Amma. Yeah, you can share your views about Nanya, Amma. If poem is not available, you can. Yes, Amma, sure. So as Shantiji Amma and you explained, Amma, once we start doing Duryadhita meditation, I just get to read the explanation of Duryadhita meditation. Like Duryadhita meditation helps to find, to
get our good and bad things, or the sorrow and the happiness, these feels, to come out of it, and whatever previous things we have is being eradicated, and it helps us to calm down our mind, and also to realize ourselves, self-realize each and every moment. Where whenever we go out of the way, we try to come into it and try to think about and do introspection, so that our meditation helps us a lot to calm down and think, okay, who am I? What is the perspective of my birth to this world? What can I do things, right? Like our mind alpha level is being attuned, and it calms down, Amma. This is my understanding, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. So from your point of view, what I understood is, by doing the Duryadhita meditation, we'll get know about ourselves, like trying to realize who am I. So by doing meditation, we are coming to the subtle level that calmness will be with an individual. So we will be thinking about who am I. So thank you, Amma, for your sharing. Thank you. Thank you, Amma.